கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 11. தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எந்த இந்திய தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கடைபிடிக்கப்படுகிறது? கஸ்தூர்பா காந்தி. தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் முன்மொழிந்த அமைப்பு எது? ஒயிட் ரிப்பன் அலையன்ஸ் இந்தியா. தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது? 2003ஆம் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பான தாய்மை தினத்தின் கருப்பொருள் என்ன? மட்டர்னல் ஹெல்த் கேர் எக்விட்டி, லீவிங் நோ மதர் பிஹைண்ட். 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களை வரவேற்க பயன்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோட்டின் பெயர் என்ன? நிலா. 1954ஆம் ஆண்டு பிரெஞ்சு பகுதிகள் இந்தியாவுடன் இணைந்த பொதுமக்கள் கருத்து கணிப்பை நினைவூட்டிய புதுச்சேரி வாக்குச்சாவடி எது? கீழூர் வாக்குச்சாவடி. குளோபல் டெவலப்மெண்ட் ஃபினான்சிங் ரிப்போர்ட் 2026ஐ வெளியிட்ட அமைப்பு எது? யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். குளோபல் டெவலப்மெண்ட் ஃபினான்சிங் ரிப்போர்ட் 2026 படி சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிதி பற்றாக்குறை எவ்வளவு? $4 trillion. குளோபல் டெவலப்மெண்ட் ஃபினான்சிங் ரிப்போர்ட் 2026 குறிப்பிடும் முக்கிய உறுதி எது? செவில்லா கமிட்மெண்ட். தஞ்சாவூர் அருகே அரிதாக காணப்பட்ட பறவை எது? வுல்லி நெக்ட் ஸ்டார்க். வுல்லி நெக்ட் ஸ்டார்க் எந்த குடும்பத்தை சேர்ந்தது? சைகோனிகேடி. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வுல்லி நெக்ட் ஸ்டார்க் பாதுகாப்பு நிலை என்ன? நியர் த்ரெட்டன்ட். ஆர்டிமஸ் 2 விண்வெளி பயணம் எந்த அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டது? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆர்டிமஸ் 2 எந்த காலத்திற்குப் பிறகு முதல் மனிதர் கொண்ட நிலா பயணமாகும்? அப்போலோ எரா. ஆர்டிமஸ் 2 பயணத்தில் பயன்படுத்தப்பட்ட விண்கலம் எது? ஓரியான். 25வது சட்ட திருத்தம் எந்த நாட்டின் அரசியலமைப்புடன் தொடர்புடையது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 25வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? 1967. 25வது சட்ட திருத்தம் உருவாக்கத்திற்கான பின்னணி நிகழ்வு எது? ஜான் எஃப் கெனடியின் படுகொலை. நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது ராஜினாமாவை யாருக்கு சமர்ப்பித்தார்? ஜனாதிபதி திரௌபதி முர்மு. நீதிபதி நீக்கம் நடைமுறை எந்த சட்டத்தின் கீழ் நடைபெறுகிறது? ஜட்ஜஸ் இன்குவைரி ஆக்ட் 1968. ஹைகோர்ட் நீதிபதிகளை நீக்கும் அரசியலமைப்பு கட்டுரை எது? ஆர்டிகிள் 218. முந்த்ரா போர்ட் எந்த நிறுவனத்தால் இயக்கப்படுகிறது? அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் லிமிடெட். முந்த்ரா போர்ட் ஒரே கப்பலில் எத்தனை கார்கள் ஏற்றுமதி செய்து சாதனை படைத்தது? 6008 கார்கள். ரோல் ஆன் ரோல் ஆஃப் டெர்மினலின் முக்கிய பயன்பாடு என்ன? விரைவான ஏற்றுதல் மற்றும் குறைந்த கையாளும் செலவுகள். காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் ஜோன் 7 கான்ஃபரன்ஸ் 2026 எங்கு நடைபெற்றது? கோவா. காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? லண்டன். காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1911. அலுமினியம் பாரத் இனிஷியேட்டிவ் தொடங்கிய அமைப்பு எது? அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த துறையை ஊக்குவிக்கிறது? யூத் எம்ப்ளாய்மெண்ட். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த முறை நிதி அமைப்பை பயன்படுத்துகிறது? அவுட்கம் பேஸ்ட் ஃபினான்சிங். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த அமைப்பால் ஆதரிக்கப்படுகிறது? நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயற்படுகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனியர்ஷிப். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த திட்டத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? ஸ்கில் இம்பாக்ட் பாண்ட் 2021. ஜிம் விட்டேக்கர் எந்த சாதனையால் புகழ் பெற்றவர்? ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு சமிட் மவுண்ட் எவரெஸ்ட். ஜிம் விட்டேக்கர் எந்த வயதில் மரணமடைந்தார்? 97. ககன்யான் மிஷன் 2வது இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் எங்கு நடைபெற்றது? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ககன்யான் மிஷன் எந்த அமைப்பின் மனிதர் கொண்ட விண்வெளி திட்டம்?
இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் எந்த துறையில் பாதுகாப்பை மேம்படுத்த தொடங்கப்பட்டது? சைபர் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் டிடெக்ஷன். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் எந்த நிறுவனம் தொடங்கியது? ஆந்த்ரோபிக். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் எந்த கிளவுட் சேவை நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது? அமேசான் வெப் சர்வீசஸ். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் எந்த நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது? ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த முறை நிதி அமைப்பை பின்பற்றுகிறது? பிளெண்டட் ஃபினான்ஸ் மாடல். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த சமூக குழுவினரை அதிகம் ஆதரிக்கிறது? யூத் ஃப்ரம் லோ இன்கம் பேக்ரவுண்ட்ஸ். ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எந்த வேலைவாய்ப்பு கூறுகளை மதிப்பிடுகிறது? பிளேஸ்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன். காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் ஜோன் 7 கான்ஃபரன்ஸ் 2026 எந்த தலைப்புகளை விவாதித்தது? ப்ளூ எக்கானமி அண்ட் கோஸ்டல் டெவலப்மெண்ட். காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் ஜோன் 7 கான்ஃபரன்ஸ் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? 51 சட்டமன்ற உறுப்பினர்கள். அலுமினியம் பாரத் இனிஷியேட்டிவ் முக்கிய நோக்கம் என்ன? அலுமினியம் மதிப்பு சங்கிலியை வலுப்படுத்துதல் மற்றும் உற்பத்தியை ஊக்குவித்தல். இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.